சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதிர்காலத்தை நினைத்து பயந்து போயிருக்கிறீங்களா? அல்லது உங்க வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற கடுமையான சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போயிருக்கிறீங்களா? பிரச்சனைகளை நினைத்து பயந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் கூட இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும்? பயந்திருக்கிற காரியத்தை விட பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அந்த காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து உங்களை தைரியப்படுத்துகிற தெய்வம். ஆண்டுடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை நம்பி இருக்கும் பொழுது, அவர் பயங்களையும் கலக்கங்களையும் மாற்றுகிற தகப்பனாய் இருக்கிறார். விசுவாசத்தினாலே பயத்தை மேற்கொள்ளுங்கள். ஜபத்தினாலே உங்களுடைய கலக்கத்தை மாற்றுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த காரியம் உங்களை கலங்க வைக்கிறதோ, எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, சில நேரங்களில கவலை உங்க வாழ்க்கையில சோர்வை கொண்டு வரலாம். பாரங்கள் உங்க வாழ்க்கையில பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம். என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் என்னை திகைக்க பண்ணி கொண்டிருக்கிறது? என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது? என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது? பயம் ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம். இந்த ரெண்டும் சேர்ந்து என்னை ஆண்டவரே புலம்ப வைக்கிறதே, அழ வைக்கிறதே, ஏன் என்னுடைய வாழ்க்கை என்று நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் உன் தேவன். இந்த பயத்தை எல்லாம், இந்த கலக்கத்தை எல்லாம் நான் மாற்ற போறேன். உன் கூட இருந்து நான் உன் பெரிய காரியங்களை செய்வேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? பயத்தை மாற்றுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கலக்கத்தை மாற்றுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, சோர்வுகளை மாற்றுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் பாரப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செம்மையாய் நடத்துவார். எல்லாம் வெற்றியாய் செய்து முடிப்பார். உங்க காரியத்தை எல்லாம் நன்மையாய் கர்த்தர் நடத்துவார். ஆண்டவரை நம்பி இருங்க, விசுவாசிங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாதே, கலங்காதே என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கட்டும். நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கட்டும். ஆண்டவரை பிடித்துக்கொள்ள, ஆண்டவரை சார்ந்து கொள்ள உதவி செய். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.